Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. நிகழ்ச்சிக்கு தலைமை உரையாற்றி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் டாக்டர் தமிழ் மகன் உஷேன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய கழக மகளிரணி செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி வளர்மதி அவர்களே, கழகத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை வாசித்து அமர்ந்திருக்கின்ற கழக பொருளாளர் அண்ணன் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்களே, சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு நத்தம்ரா விஸ்வநாதன் அவர்களே, கழக தலைமை நிலைய செயலாளர் அன்பு சகோதரர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு டி ஜெயக்குமார் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் திரு சி வி சண்முகம் அவர்களே, கழக மருத்துவமனை செயலாளர் அன்பு சகோதரர் டாக்டர் பி வேணுகோபால் அவர்களே, இரங்கல் தீர்மானத்தை வாசித்த கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் திரு எஸ் செம்மலை அவர்களே, தீர்மானங்களை வாசித்த கழக புரட்சி தலைவி பேரனுடைய செயலாளர் அறிவிச்சவர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே, தீர்மானங்களை வாசித்த கழக இலக்கிய அணி செயலாளர் சகோதரர் முனைவர் வைகை செல்வன் அவர்களே, நன்றி ஆற்றுள்ள கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் திரு பி தங்கமணி அவர்களே, இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு முன்னின்று ஏற்பாடு செய்த கழக அமைப்பு செயலாளர் இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் திரு பா பெஞ்சமின் அவர்களே, மேடையிலே வீட்டுக்கும் மூத்த தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே, தலைமை கழக நிர்வாகிகளே, சாரு அமைப்பினுடைய செயலாளர்களே, வரையிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வரையிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, வரையிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கல் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னாலே காலத்துடைய நேரம் கருதி சுருக்கமாக பேசினாலும் விளக்கமாக அற்புதமாக கருத்துக்களை வழங்கி இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இப்பொழுது மணி 1:50 ஆகிவிட்டது. பல பேர் எப்பொழுது முடிப்பார், எப்பொழுது சாப்பாட்டுக்கு செல்வோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எனக்கு இப்பொழுது வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நான் ஏற்கனவே கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே சொன்னேன், கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகிவிடும், நேரத்தினுடைய அறிவை கருதி சுருக்கமாக பேசுங்கள் என்று சொன்னேன். அவர்களும் சுருக்கமாகத்தான் பேசினார்கள். இருந்தாலும் வேக வேகமாக மணித்துளி ஓடிவிட்டது. இவை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆசையோடும், இதே புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆசையோடும் என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் வரி புரிந்து அமர்ந்திருக்கின்ற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் கழக பொது உறுப்பினர்களுக்கும்
என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலிலே சமர்ப்பிக்கின்றேன். எனக்கு அனைவரும் சிறப்பான முறையிலே கட்சி பணியாற்றிட முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி வேண்டி உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். நம்முடைய கழகத்தினுடைய மாநாடு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி மதுரை மாநகரமே குலுகுகின்ற அளவிற்கு வரலாற்று சிறப்புமிக்க கழக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே நடைபெற்று முடிந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலேயே சுமார் 15 லட்சம் பேர் கலந்து கொண்டு வெற்றி மாநாடாக நடத்தி காட்டினோம். இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு எங்கே என்னும் அமர்ந்திருக்கின்றீர்களே நகர கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், மேடையிலே வீட்டுக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு நீங்கள் பணியாற்றிய காரணத்தினால்தான் மதுரையில் நடைபெற்ற கழக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு மிக சிறப்பாக எழுச்சியாக எதிரிகள் அஞ்சுகின்ற அளவுக்கு அந்த மாநாடு நடைபெற்று முடிந்தது. அந்த மாநாட்டை பற்றி இன்றைக்கு இருக்கின்ற விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்து பேசினார். அண்ணா திமுக மாநாட்டை போல இந்த மாநாடு இருக்காது. அது ஒரு எடுத்துக்காட்டு மாநாடாக சேலத்திலே நடைபெறுகின்ற திமுக இளைஞர் மாநாடு, இளைஞர்களுடைய மாநில மாநாடு நடக்கும் சொன்னார். அவர் சொன்னதுதான் 3 முறை தள்ளி வைக்கப்பட்டு விட்டது இந்த மாநாடு. 3 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கின்ற பொழுதே இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நாவடக்கம் தேவை. அரசியல் கத்துக்குட்டியாக இருந்து கொண்டு அண்ணா திமுக விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு வீர வரலாற்று மாநாடு. இனி எந்த கட்சியும் அந்த மாநாட்டை வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்த மாநாடு. இன்னும் சொல்ல போனால் என் முன் அமர்ந்திருக்கின்றீர்களே நம்முடைய ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதி மாவட்டம் அத்தனை பேரும் வாகனம் இல்லை. வாகனம் இருந்திருந்தால் அந்த மதுரை மாநகரமே தாக்கு பிடித்திருக்காது. அந்த வாகனத்தையும் எடுக்க விட முடியாத செய்த அரசுதான் விடியா திமுக அரசு. பேருந்துகள் நமக்கு கிடைக்கவில்லை, வாகனங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. முழுமையான வாகனங்கள் கிடைத்திருந்தால் இன்னும் 10 லட்சம் பேர் கூடுதலாக அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, முறையாக பாதுகாப்பு வழங்காத காரணத்தினாலே திண்டுக்கல்லிலே இருந்து நம்முடைய மாநாடு வரை அந்த மாநாட்டிற்கு வந்திருக்கின்ற வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அதே போல திருச்சி ரோடு, அதே போல மதுரை திருநெல்வேலி ரோடு சாலை, மதுரை தூத்துக்குடி சாலை, எல்லா பகுதிகளிலும் நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் மாநாட்டிற்கு வந்த வாகனம் அங்கேயே நின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான மாநாட்டை நடத்திய கட்சி அண்ணா திமுக கட்சி. அதை பற்றி விமர்சனம் செய்ய தகுதி இல்லை,
உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, அதோடு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அதிமுக இயக்கம் உயிரோட்டமுள்ள கட்சி. எந்த கொம்பனாலும் அதிமுகவை அழிக்கவோ ஒடுக்கவோ முடக்கவோ முடியவே முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது தீய சக்தி திமுகவை அழிப்பதுதான் அதிமுகவுடைய முதல் கடமை என்று சொல்வார்கள். அவர் இருக்கின்ற வரை திமுகனால் எழுந்திருக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு வலிமை உள்ள இயக்கமாக அற்புதமான ஆட்சி தந்தார்கள். 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்தார்கள். அதற்கு பிறகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு சோதனைகளை சந்தித்து அந்த சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக்கி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை நனவாக்கின்ற விதமாக சுமார் 15 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார்கள். அவர் இருக்கின்ற காலம் வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. அம்மா மறைவுக்கு பிறகு சுமார் 4 ஆண்டு காலம் உங்கள் துணையோடு ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்தோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே எழுச்சி உரையாற்றினார்கள். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்ற வாக்குறுதியை சட்டமன்றத்திலே அளித்தார்கள். அந்த வாக்குறுதியை நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலே எத்தனையோ கட்சி இருக்கின்றன, தமிழகத்திலும் எத்தனையோ கட்சி இருக்கின்றது. ஆனால் சோதனை மேல் சோதனையை சந்தித்த ஒரே கட்சி அதிமுக கட்சி ஒன்றுதான். அத்தனை சோதனைகளும் படிக்கட்டாக்கி வெற்றி கண்டதும் அதிமுக கட்சி ஒன்றுதான். எத்தனை வழக்குகள், கொஞ்ச நஞ்ச வழக்குகளா? அத்தனை வழக்குகளும் நீதி தர்மம் உண்மை வென்றது. இதுதான் சரித்திரம். என்னிடத்திலே வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்கள் வருவார். அறிவிச்சவர் வழக்கறிஞர், மாநில உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் அறிவிச்சவர் சி சண்முகம் அவர்கள் அனுப்பி வைப்பார். நான் வக்காலத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப எத்தனை தான் கையெழுத்து போடுறது கணக்கே தெரியலையே. ஆனா கணக்கு தெரியாத அளவுக்கு வழக்கு தொடர்றாங்க. நாம அதோட அது அபிடவிட்ல 50 பக்கம் 100 பக்கம் கையெழுத்து போட்டுட்டே இருப்பேன். எப்ப இவ்வளவும் தேவையா? ஆமாண்ணா, எதிரிகள் அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறாங்க. அவர்களை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் சட்ட நுணுக்கத்தோடு நாம் கையாள வேண்டும் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு வழக்குகளை சந்தித்த இயக்கம் தான் அதிமுக இயக்கம். தீய சக்தி திமுக நம்மை எவ்வளவோ சீண்டி பார்க்கின்றது. இந்த இயக்கத்தை முடக்க எவ்வளவோ பாடுபடுகிறார்கள். எனக்கு முன்னாலே அறிவிச்சவர் சி சண்முகம் குறிப்பிட்டதை போல நம்ம எதிரிகளோடு கைகோத்து துரோகிகளும் இணைந்து கொண்டார்கள். இருவரும் சேர்ந்து இயக்கத்தை உடைக்க எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். அத்தனையும் உங்களுடைய துணையோடு இருவரும் தலைவருடைய அருள் ஆசியோடு வென்று காட்டினோம். ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடைபெறும். அப்பொழுது நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் ஒரு உணர்வுபூர்வமாக நம்முடைய முகத்திலே ஏதோ ஒரு பதற்றத்தோடு நாம் பொதுக்குழுவிலே சந்திப்போம். ஆனால் இந்த பொதுக்குழு அனைவருடைய முகத்திலும் மகிழ்ச்சி பொங்குகிறது. இருவரும் தலைவருடைய சக்தி நமக்கு வெற்றி தந்து கொண்டிருக்கின்றது. நீதிமன்றத்திலும் நீதி வென்று விட்டது. அதே போல
தேர்தல் கமிஷனிலும் நமக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெட் வேகத்திலே செயல்படும். தமிழகத்திலேயே அதிக தொண்டர் கொண்ட ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இயக்கம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலே, இந்த இயக்கம் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தாலே அதிக அளவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 2 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கின்றார்கள் அண்ணா திமுகவிலே. வேற எந்த கட்சிக்கும் இவ்வளவு உறுப்பினர் தமிழகத்திலே கிடையாது. அந்த பெருமையும் அண்ணா திமுகவுக்கு தான் கிடைத்திருக்கின்றது. அதேபோல புதிய உறுப்பினர்கள் பெண்கள் அதிகமான பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இளைஞர்கள் அதிகமான பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். படித்தவர்கள் அதிகமான பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே தொழிலாளிகள் அதிகம் பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஆக அனைத்து தர மக்களும் உறுப்பினராக கொண்ட ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடைக்கோட்டில் வசிக்கின்ற ஒரு ஏழை சாமானியன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்ற ஆய்வு செய்த ஒரே கட்சி தமிழகத்திலே அதிமுக கட்சி ஒண்ணுதான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமைதி, வளம், வளர்ச்சி இதுதான் அதிமுகவுடைய தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு செயலாற்றி மக்களிடத்திலே மிகப்பெரிய பேராதரவை பெற்றார்கள். தமிழகத்திலேயே 234 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி கண்ட இயக்கம் என்று சொன்னால் அது அதிமுக கட்சி ஒண்ணுதான். அதேபோல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மனிதநேயம், சமத்துவம், சகோதரத்துவம் இவையே தாரக மந்திரமாக கொண்டு நாட்டு மக்களுக்கு சிறப்பான ஆட்சி தந்தார்கள். இருவரும் தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த ஆட்சி கொடுத்தது என்று மக்களிடத்திலே பெயரை பெற்ற கட்சி அதிமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே சுமார் 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பெருமை நம்முடைய கட்சிக்கு தான் இருக்கின்றது. வேற எந்த கட்சியும் 30 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆண்ட கட்சி கிடையாது. 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காரணத்திலே தான் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. 30 ஆண்டு கால ஆட்சியிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு எடுத்த முயற்சி, போடப்பட்ட திட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட பணிகள், அதன் மூலமாக தமிழகம் இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்கின்றது. இதற்கு காரணம் அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதேபோல கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கொரோனா தொற்று நோய் உலகத்தையே அதர வைத்த நோய் கொரோனா வைரஸ் தொற்று நோய். அப்பொழுது தமிழகத்திற்கும் அந்த நோய் கண்டறியப்பட்டது. கண்ணுக்கு தெரியாத வைரஸ் நோயும் நாம் முறியடித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டம் மிக 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 ஒரு மோசமான காலகட்டம். அந்த கொரோனா வைரஸ் தொற்று எப்படி பரவுகின்றது என்று தெரியாமல் இருக்கின்ற காலகட்டம். அது எப்படி அந்த நோயுடைய தன்மை அறியாத காலகட்டம்.
அதற்கு எப்படி குணப்படுத்த, அந்த நோய் வந்தவர்களுக்கு எப்படி குணப்படுத்த வேண்டும் என்று அறியாத காலகட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பாக செயல்பட்டு விலைக்கு மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆக்கி வைச்ச சாதத்தை சாப்பிடுவதை போல நாம் அனைத்தும் செய்து வைத்தோம். ஆட்சி மாற்றம், விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது. அப்பொழுது கூட சரியான முறையிலே கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க முடியாமல் திணறிய அரசுதான் விடியா திமுக அரசு. விடியா திமுக ஆட்சியிலே பல உயிர்களை இழந்திருக்கின்றோம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வேகமாக, துடிப்பாக, விவேகமாக செயல்பட்ட காரணத்தினாலே விலை மதிக்க முடியாத உயிர்கள் எல்லாம் காப்பாற்றிய அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்ல கடைபெற்றுகின்றேன். அதாவது கொரோனா வைரஸ் தொற்று காலம், வேலைக்கு செல்ல முடியவில்லை தொழிலாளிகள், விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை விற்பனை செய்ய முடியவில்லை. எங்கேயோ வெளியில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. வெளியில் சென்றால் காற்றின் மூலமாக தொற்று நோய் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட கொடிய நோய் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே மக்களை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 11 மாதம் ரேஷன் கடையிலே விலையில்லா பொருட்களை கொடுத்தோம், உணவுப் பொருட்களை கொடுத்த அரசாங்கம். விலையில்லா அரிசி, சர்க்கரை, எண்ணெய் கொடுத்தோம். தொழிலாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்தோம். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாயை வழங்கினோம். இப்படி கொரோனா காலத்திலும் மக்களை வாழ வைத்த அரசாங்கம். பசியால் வாடிய ஏழை மக்களுக்கு அம்மா உணவகத்தின் மூலமாக நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் உணவு கொடுத்த காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அப்படி சாதனை மேல் சாதனைக்கு சொந்தக்கார அரசாங்கம் சொந்தம் கொண்டாடுகின்ற கட்சி தான் அண்ணா திமுக கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கின்ற பொழுது சுமார் 520 அறிவிப்புகளை வெளியிட்டார். இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்டதா? நிறைவேற்றினாங்களா? இப்படி மக்களை ஏமாற்றி தந்திரமாக பேசி இன்றைக்கு கொள்ளைப்புறத்தின் உள்ளாக ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு செயலற்ற அரசாங்கமாக இன்றைக்கு காட்சியளிக்கின்றது. ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். அதனால் மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். இன்றைக்கு கூட இந்த ஆட்சியில சாதனை என்று சொன்னால் ஊழல் செய்வதிலே சாதனை, வேற எதிலையும் சாதனை கிடையாது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை செஞ்சிருக்கிறாங்க? எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. நாள்தோறும் ஊழல். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது திமுக அரசாங்கம் தான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் நம்ம இயக்கத்தை பற்றி குறை சொல்லுவார். அண்ணா திமுக ஆட்சியில் தான் ஊழல் நடைபெற்றது என்று சொல்லி, இப்பொழுது எந்த ஆட்சியில் ஊழல் நடைபெற்று சிறையிலே இருக்கின்றார் என்பது நாட்டு மக்கள் அறிவார்கள். அண்மையிலே ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை கிடைச்சிருக்குது. இன்னும் பல பேருக்கு தண்டனை கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த முன்னாள் இருக்கிற வரிசையெல்லாம் போயிடும். அந்த சட்டமன்றத்தில் முன் வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மந்திரிகள் எல்லாம் மக்களை பார்க்கல, நீதிமன்றத்துக்கு எப்பொழுது தீர்ப்பு வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள பல பேர் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல அவர் இருப்பார்கள். அதோட இன்றைக்கு ஒரு அமைச்சர் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். யார் என்று உங்களுக்கு தெரியும். 5 மாசமா அழகா சொல்றீங்க, சிறையில் இருந்திருக்கார்.
நம்முடைய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குச்சு. ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கின்றார். அவர் அமைச்சராக பார்ப்பதா கைதியாக பார்ப்பதா? அமைச்சர் என்றால் புரோட்டோகால், அவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும். கைதி என்றால் அங்கே மற்ற கைதியோடு இருக்க வேண்டும். அந்த கேள்வி எழுப்புகின்ற பொழுது நீதியரசர் சொன்னார், சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்ட நெறிமுறைப்படி நல்ல அரசாட்சி தர முதலமைச்சர் நினைத்தால் அவரை தார்மீக அடிப்படையில் பதவியில் இருந்து விலகி இருக்கலாம். எவ்வளவு அற்புதமா சொல்லிட்டார். இன்னும் சூடு சொரணை இல்லை. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு கூட, நீதிமன்றம் அற்புதமான கருத்தை சொன்ன பிறகும் கூட இன்னும் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்காத இருக்கிறது. காரணம், விடுவிச்சுட்டா இவரை பற்றி சொல்லிட்டா அவரிடத்தில் இவர் போயிடுவார். பெறுகிற முதலமைச்சர் அவருடைய இடத்திற்கு வரவழைச்ச பயம். ஆகவேதான் இன்று வரை இதற்கு மௌனம் காக்கின்றார். அதே போல இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாகி கூடாது என்று நினைப்பதோடு தான் கண் விழிக்கிறேன். எப்படி பேசுறார் பாருங்க. நாள்தோறும் காலையில் நம்ம திமுக யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி கூடாது என்ற நினைப்போடுதான் கண் விழிக்கின்றேன் என்று ஒரு முதலமைச்சரே சொல்றார். அப்படின்னா அந்த கட்சியில எவ்வளவு அராஜகம் இருக்குதுன்னு பாருங்க. இவர் நாட்டை ஆண்டு அந்த நாடு உருப்படி ஆகுமா? நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்குமா? அவரே அவருடைய கட்சியை பற்றி புலம்புறாரு. அப்புறம் எப்படி போய் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வாரு? இதுதான் அந்த கட்சியுடைய நிலைப்பாடு. ஸ்டாலின் அவர்கள் கட்சியும் நடத்த தெரியல, ஆட்சியும் நடத்த தெரியல. அதனாலதான் செயலற்ற முதலமைச்சர் என்று பரவலாக பேசப்படுகிறது. பொம்மை முதலமைச்சர் என்று நாம் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். திமுக அரசாங்கத்துக்கு இறங்க முகம் தொடங்கிவிட்டது. எங்கே பார்த்தாலும் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு நல்லதுக்கு போனாலும் சரி, ஒரு துக்கத்துக்கு போனாலும் சரி, மக்கள் பேசுவதெல்லாம் திமுக ஆட்சி எப்போது போகும், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது வரும் என்ற குரல் ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது. நாம சொல்லல, மக்களுடைய கருத்து பரவலாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற யதார்த்த நிலையை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். மக்கள் மனம் மாறப்பட்டு விட்டது. மக்களுடைய எண்ணம் இன்னைக்கு தெளிவாக இருக்கின்றது. அடுத்த எந்த தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற எண்ணம் மக்களிடத்தில் எழுந்து விட்டது. அதே போல இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனே வியாபாரிகளை மிரட்டுவது, கடைக்கு சென்றால் உணவறிந்து விட்டு பணம் கேட்டால் கடை உரிமையாளர் மூக்கை உடைப்பது, கோவிலுக்கு சென்றால் அங்கே தேங்காய் வாங்கினா பணம் கொடுக்க மறுப்பது, அவரை போட்டு அடிப்பது, அழகு நிலையத்துக்கு சென்றால் அந்த பெண்களை போட்டு மிதிப்பது, இதுதான் திமுகவுடைய அன்றாட வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத எண்ணமே கிடையாது. இன்னும் அருவருப்பான செய்தி கேட்கவே வெக்கமா இருக்கு, சொல்லுவதற்கே வாய் கூசா இருக்கு. நேற்றைய தினம் பத்திரிகையில் பார்த்தேன். சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சொல்லி ஆக வேண்டிய நிலையில இருக்கின்றேன். சொல்லலாமா? பசு ஒன்று கன்றுக்குட்டி போட்டிருக்குது. அந்த கன்றுக்குட்டியை கூட பாலியல் செய்த ஒரு அராசக ஆட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியும். ஒரு இளங்கன்று சில போதை ஆசாமிகள் அந்த கன்றுக்குட்டியை கடத்தி சென்று பாலியல் செய்திருக்கின்றார்கள்.
எந்த ஆட்சியாவது நடந்ததா? நடந்ததுங்களா? உண்மையை சொல்லுங்க. எவ்வளவு பெரிய வன்கொடுமை நடக்கின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக ஆட்சியில் தான் நடந்துட்டு இருக்குது. அதோட போதை நடமாட்டம் இல்லாத இடமே கிடையாது. இளைஞர்கள், மாணவர்கள் போதைக்கு அடிமையாகின்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வக்கில்லாத அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசு. அதே இன்றைக்கு இளைஞர்கள், மாணவருடைய வாழ்வு சீரழிந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்த ஆட்சி திமுக ஆட்சி. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நிலை என்பதையும் நாம் உணர வேண்டும். அதோட விவசாயிகள் மிக துன்பத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள். பேரிடர் காலங்கத்திலே விவசாயிகளுடைய பயிர்கள் எல்லாம் மழையிலே முழுகி சேதமடைந்து விட்டது. அதற்கு தேவையான நிவாரணத்தை வழங்காத அரசுதான் விடியா திமுக அரசு. இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களிலே குறுவை சாகுபடி பயிர், அதற்கு தண்ணீர் விடுவதற்காக இன்றைய முதலமைச்சர் மேட்டூருக்கு சென்று தண்ணீரை திறந்து வைத்தார். அப்பொழுது சொன்னார், சுமார் 5 லட்சம் ஏக்கரிலே டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்வார்கள் என்று கட்சித்து பத்திரிகையில், ஊடகத்திலும் செய்தி வெளியிட்டார். அதற்கு தேவையான தண்ணீரை கொடுக்க வேண்டுமா? திரு முதலமைச்சருடைய பேச்சை கேட்டுத்தான் அந்த விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்தார்கள். குறுவை சாகுபடி செய்து ஒரு 1.5 மாதம் கழித்து அதுக்கு போதிய நீர் கிடையாது. 3 லட்சம் ஏக்கர் கருகி மிகுந்த சேதத்துக்கு உள்ளாயினார்கள் விவசாய பெருங்குடி மக்கள். அந்த விவசாயிகள், குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இடம்பெற செய்யாத காரணத்தினாலே அந்த இழப்பீட்டு தொகையும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, பேரிடர் காலத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நெற்பயிருக்கு ஒரு ஹெக்டருக்கு சுமார் 87,000 ரூபாய் விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்தோம். அதோடு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் கொடுத்தோம். ஆனால் இந்த விடியா திமுக அரசு விவசாயிகளுக்கு முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்திலே இடம்பெற செய்யாத காரணத்தினாலே அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த இழப்பீட்டு தொகை கிடைக்கவில்லை. அதோடு இந்த விடியா திமுக அரசு அந்த விவசாயிகளுக்கு வெறும் 13,500 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அதுவும் NTRF தேசிய பேரிடர் நிவாரண நிதியில 17,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை கூட குறைச்சு கொடுத்த அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட குறைவான தொகைதான் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணமாக வழங்கிய அரசாங்கம் தான் இந்த விடியா திமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இன்னைக்கு விவசாயிகள் நாட்டுடைய முதுகெலும்பு, இரவல் வாராமல் ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாய பெருங்குடி மக்கள் இந்த அரசு அநீதி இழைக்கின்றது, வஞ்சிக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அந்த பகுதியிலே சிப்காட்டுக்கு நிலம் விரிவுபடுத்துவதற்காக இரவுகள் பாராமல் அந்த நிலங்களை பக்குவப்படுத்தி முப்போகம் விளையக்கூடிய பொன் விளைகின்ற பூமியாக அந்த மாவட்ட மக்கள் உருவாக்கி வைத்திருந்த அந்த நிலத்தை இந்த விடியா திமுக அரசு பறிக்க பார்த்தது. தன்னுடைய நிலம் பறிபோகிவிடும் என்ற அச்சத்தின் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்காக அஹிம்சை முறையிலே அறப்போராட்டத்தின் வழியிலே போராட்டம் நடத்திய விவசாயிகளை குன்ற சட்டத்திலே அடைத்த அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம். இதற்கெல்லாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய பெருங்குடி மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள்.
என்ன அந்த விவசாயி குற்றம் செய்தான்? தன்னுடைய நிலம் பறிபோகிறது. அந்த நிலத்தை பாதுகாப்பதற்காக அறப்போராட்டம் நடத்துகின்றார். அவர்களை ஏன் குண்டர் சட்டத்திலே கைது செய்கின்றனர்? எந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட செயல் ஈடுபட்டது கிடையாது. அதே போல இயற்கை சீற்றம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல புயல்கள் வந்தது. அத்தனை புயல்களும் புயல் வேகத்திலே நம்முடைய அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு அடிச்சுவடே இல்லாமல் அந்த பணியை அத்தனையும் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அண்மையில் மிக்ஸாம் புயல் வந்தது. அப்போ வெறும் மழை தான் பெஞ்சது, காத்து அடிக்கல. இதே காலகட்ட வர்தா புயல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடுமையான சேதம் அந்த புயல் காற்றால். சென்னை மாநகரத்தில் மட்டும் 6 லட்சம் மரம் சாஞ்சு போயிருந்தது, சாய்ந்து கிடந்தன. சுமார் 2 லட்சம் குப்பைகள் தேங்கி கிடந்தது. அதை அத்தனையும் முறையாக அகற்றினோம். இன்றைய தினம் வெறும் மழை தான் பொழிஞ்சது, அது 350 மரம் தான் சாய்ஞ்சது. இதை கூட இந்த விடியா திமுக அரசு திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே, ஒரு மாதத்திற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்துவோம். அந்த கூட்டத்தில் வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, மின்சாரத்துறை போன்ற துறைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து செயல்பட்டோம். அதனால் புயல் வந்தாலும் சரி, கனமழை வந்தாலும் சரி, மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். சென்னை மாநகரத்தில் 15 மண்டலங்கள் இருக்கின்றன. 15 மண்டலத்திற்கும் அனுபவம் இந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து அவர்களுக்கு தக்க ஆலோசனை வழங்கி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே சென்று அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட கோட்டங்களே என்னென்ன பிரச்சனை என்பதை ஆய்வு செய்து ஆலோசனை நடத்தி அவர்கள் ஒரு வாரமாக அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட வார்டு டிவிஷனிலே போய் நேரடியாக சென்று எந்தெந்த வடிநீர் கால்வாயில் தூர் வார வேண்டும், எங்கெங்கே அடைப்பு இருக்கின்றது, அதையெல்லாம் எப்படி சரி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்ட காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களை காப்பாற்றப்பட்டோம், பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்தோம். இந்த விடியா திமுக ஆட்சியில எதுவுமே செய்யல. ஒரு செயலற்ற முதலமைச்சர் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. அதனால சென்னை தண்ணீரிலே தத்தளித்தது. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த மண்டலத்துக்கு நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் எந்தெந்த கோட்டத்தில், எந்தெந்த சாலையில், எந்தெந்த வீதியில் எவ்வளவு தண்ணி தேங்கும், அதை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும், அதற்கு என்ன திறன் கொண்ட மோட்டார் வேணும் என்று அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து 1400 மின் மோட்டார்களை நாங்கள் தயார் நிலையில வைத்து எந்த பகுதியிலே அதிகமாக தண்ணி இருக்கின்றதோ அந்த பகுதியிலே எத்தனை குதிரை திறன் கொண்ட மோட்டார் மின் மோட்டாரை வைத்தால் ராட்சத மோட்டாரை வைத்து தண்ணீரை அகற்றி உடனுக்குடன் நிவர்த்தி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, அதே போல உணவு அங்கங்கே சுமார் 400க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்கள் அங்கே இருந்தன. அங்கே சமைப்பதற்கு தேவையான ஆட்கள் இருந்தார்கள், பாத்திரங்கள் இருந்தது, உணவுக்கு தேவையான பொருட்கள் அங்கே வைத்திருந்தோம். பாதிக்கப்பட்ட உடனேயே, மழையால் புயலால் பாதிக்கப்பட்ட உடனேயே அம்மா உணவகத்திலே உணவு தயார் பண்ணி உடனுக்குடன் மக்களுக்கு உணவை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அம்மா உணவகத்தை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால் இன்னைக்கு இந்த மிக்ஸாம் புயலிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையாக உணவு கொடுக்க முடியவில்லை. சிந்தித்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு, அம்மா இருக்கின்ற பொழுது எந்த காரணத்திற்காக அம்மா உணவகத்தை கொண்டு வந்தார்கள், அது எந்த அளவுக்கு பயனளித்தது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இன்னைக்கு இன்றைய தினம் சென்னை மாநகரம் மற்ற பகுதிகளிலே, மாநகராட்சி, பேரூராட்சி பகுதி, நகராட்சி பகுதியிலே அம்மா உணவகத்தை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த அரசாங்கம் உணர வேண்டும்.
அது மட்டுமல்ல, அண்மையிலே கிட்டத்தட்ட 17ஆம் தேதி தூத்துக்குடியில் தென் மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி 4 மாவட்டங்களிலே அதிக மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் 14ஆம் தேதியே அறிவிக்கப்பட்டு விட்டது. 14ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த அரசாங்கம் தூக்கிக் கொண்டிருந்த காரணத்தினாலே அங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். ஏற்கனவே மிக்ஜாம் புயல், அந்த புயல் என்னென்ன தாகத்தை ஏற்படுத்தியது, கனமழை எப்படி எல்லாம் மக்களை பாதித்தது என்று நீங்கள் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த தென் மாவட்ட மக்கள் பாதிக்காத அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த முதலமைச்சருக்கு தான் ஒன்றுமே தெரியாத, இதுதான் பொம்மை முதலமைச்சர். இப்படி பொம்மைக்கு சாய் கொடுத்தா கை தட்டும் பாருங்க, அப்படித்தான் ஆண்டிட்டு இருக்காரு. இதனால மக்கள் தான் துன்பப்படுறாங்க, மக்கள் தான் வேதனைப்படுறாங்க. நிர்வாக திறனற்ற செயலற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாரே. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேரிடர் காலத்தில் மக்கள் பல்வேறு சவால்களை, துன்பத்தங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கூட கிட்டத்தட்ட 17ஆம் தேதியிலிருந்து இன்று வரை தூத்துக்குடி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாநகரம் பல்வேறு பகுதியில் இன்னும் தண்ணீர் வடியல. கனமழையின் போது ஆங்காங்கே சாலைகள் தேங்கி நீர் அப்படியே இருக்குது. அங்க இருக்கின்ற கால்நடைகளும் செத்து மிதக்கின்றன. தொற்று நோய் வந்துவிட வேண்டும் மக்கள் அச்சப்பட்டு தொலைக்காட்சிகளில், பத்திரிகையில் அந்த செய்தியை பார்க்கிறோம். 8 நாட்கள் ஆகிடும்னா விடிவு காலம் பிறக்கல தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு. உடனடியாக ராட்சத மின் மோட்டாரை வச்சு எங்கெங்க அதிகமா தண்ணி இருக்குதோ அந்த பகுதிகளெல்லாம் தண்ணீரை இறக்கப்பட்டிருந்தா இந்த நிலை இருக்காது. ஒண்ணுமே செய்யல. நான் 19ஆம் தேதி போனேன். 19ஆம் தேதி போய்கிட்ட போது எல்லா பகுதியிலுமே தண்ணி சூழ்ந்துருக்கு. அங்க ஒரு பகுதிக்கு போய் பார்த்தேன். ஒரு கால்வாய் பேர் என்ன, பக்கில் ஓடை, பக்கில் ஓடை என்ற ஒரு ஓடை, அது தூத்துக்குடி மைய பகுதியில் ஓடிட்டு இருக்குது. மழை வருகின்ற காலங்களிலே அந்த ஓடையின் வழியாக நீர் ஓடி கடலிலே கலக்கும். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணிகள் எல்லாம் 80% நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதே போல தூத்துக்குடி மாநகர பகுதியில் கால்வாய் எல்லாம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆட்சி மாற்றம் வந்தது, விடியா திமுக ஆட்சிக்கு வந்தது. இன்றைய முதலமைச்சர் அந்த 20% பணியை கூட நிறைவேற்றல. கடந்த 2.5 ஆண்டு விடியா திமுக ஆட்சியில் அந்த பகில் ஓடை பணி நிறைவு பெறாத காரணத்தினாலே 20% பணி கூட நிறைவு பெறவில்லை. அதற்கு காரணம் கமிஷன். அங்க இருக்கிற வட்ட செயலாளர், அங்க இருக்கிற கவுன்சிலர், மேயர், அங்க இருக்கிற அமைச்சர் கமிஷன் கேட்டுக்கொண்டு அந்த பணியே முடக்கி இன்றைக்கு அந்த முடக்கப்பட்ட பணியின் காரணமாக கனமழையால் அந்த நீரெல்லாம் வடியாமல் பல்வேறு சாலைகளை தேங்கி நின்று, உட்புற சாலைலாம் தேங்கி நின்று 10 அடி அப்படி தண்ணி தேங்கி இருக்கு. நான் பார்த்தேன். அறிவிச்சவர் என்னோடு வந்தாங்க. மாவட்ட சண்முகன் வந்தாரு, கடம்பூர் ராஜ் வந்தாரு, நம்முடைய உதயகுமார், அண்ணன் செல்லூர் ராஜ், மற்றும் நம்ம டாக்டர் விஜயபாஸ்கர் எல்லாம் வந்தாங்க. இப்படி நாங்கெல்லாம் பார்த்தோம், நேரடியாக பார்த்தோம். அங்க மக்கள் சொல்றாங்க, நீங்க கொண்டு வந்த திட்டம், அந்த திட்டத்தை முழுமையா நிறைவேற்றப்பட்டிருந்தா கனமழையால் அந்த தண்ணியெல்லாம் வெளியேறி இருக்கும், தேங்கி இருக்காது. அந்த பணியை நிறைவேற்றாத காரணத்தினால கமிஷனுக்கு ஆசைப்பட்டு எங்களை துன்பத்திலே விட்டு விட்டார்கள் என்று கதறுகின்ற காட்சி பார்க்கிறோம். 3 நாள் ஆகிவிட்டது நாங்கள் சாப்பிட்டு என்று அந்த மக்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இங்க இருக்கின்ற முதலமைச்சர், இங்க இருக்கின்ற அதிகாரிகள், மற்ற அமைச்சர்கள் அவர்களுக்கு பசி இல்லாம உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. நீ அங்க போயிருந்தா தெரியும். அன்றைய தினம் 19ஆம் தேதி எங்க போறாரு? டெல்லிக்கு போறார். ஓட்டு போட்ட மக்கள், உங்களை முதலமைச்சராக அமர வைத்த மக்கள் துன்பப்பட்டு இருக்கிறாங்க, வேதனைப்பட்டு இருக்கிறாங்க, பசியால் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்ப்பதை விட்டு இந்தியா கூட்டணி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு இங்கே முதலமைச்சர் டெல்லிக்கு போறார். இங்க இருக்கிற தூத்துக்குடிக்கு போகல.
வாக்களித்த மக்களை பார்க்கவில்லை. அதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இந்த விடியா திமுக ஆட்சியில எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்து மிக மோசமான நிலையில இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த இந்திய கூட்டணிக்கு சென்று இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்து அவரை காப்பாற்றுவதற்காக, அதிகாரத்தில் வருவதற்காக நாட்டு மக்களை பார்க்காமல் அங்கே போய் வீட்டு மக்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய ஆட்சி காப்பாற்றுவதற்காக டெல்லியிலே நடைபெற்ற இந்திய கூட்டணியில் போய் அங்க போய் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு வேதனையான சமாச்சாரம் சிந்திச்சு பாருங்க. ஓட்டு போட்ட மக்கள் அக்கறை கிடையாது. ஓட்டு போட்ட மக்கள் துன்பத்தில் இருக்கின்றார்கள். அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர். சரி, டெல்லி தான் போன, அடுத்த நாள் வந்து இல்ல அன்னைக்காவது போகணும் இல்ல, அன்றைக்கு போகல, அதுக்கு அடுத்த நாள் தான் போறார். அடுத்த நாள் போய் என்ன பண்ண போறார்? எல்லாரும் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு அவரவர்கள் அந்த இருப்பிடத்தை கண்டு அவர்கள் போய் வசிக்கின்ற நிலையை உருவாக்கின பிறகு நீங்க போய் என்ன உதவி செய்ய முடியும்? ஒரு முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட உடனே நீங்க நேரடியாக சென்றிருந்தால் அங்கே இருக்கின்ற அதிகாரிகள், அமைச்சர்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருப்பார்கள். மக்கள் அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருப்பார்கள். அதை செய்ய தவறிய முதலமைச்சர் தான் இன்றைக்கு முதலமைச்சர் என்பதை இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். அதோட மிக்ஜாம் புயல் வந்தபோது எங்க பார்த்தாலும் தண்ணினது. அதுக்கு முன்பு ஒரு அமைச்சர் சொல்றார், 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிக்காம வடிநீர் வடிகால் வசதி செஞ்சிருக்குன்னு சொல்லி, ஒரு சொட்டு தண்ணியில குளம்போல தங்கி இருந்தது. குளம்போல சென்னை மாநகரம் பூரா தேங்கி கிடந்தது. அப்போ ஒரு அம்மா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. தொலைக்காட்சியெல்லாம் வந்து நான் பார்த்தேன். ஸ்டாலின் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருங்க. ஸ்டாலின் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாராம். எவ்வளவு கொடுமையான விஷயம்! இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் மக்களிடத்தில் முறையாக நீங்கள் போய் எடுத்து சொல்ல வேண்டும். அதே போல இன்றைக்கு வெள்ள பாதிப்பை பற்றி எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேச 2015 நீ என்ன செஞ்ச? அதை பாரு, நீ என்ன செஞ்ச? 2015 எப்படி வந்து நாட்டு மக்களுக்கு தெரியும். செம்பரம்பாக்கம் ஏரி, இன்றைக்கு முதலமைச்சர் தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். செம்பரம்பாக்கம் ஏரியிலே 1 லட்சம் கண்ணாடி தண்ணீரை திறந்து வைத்தோம் என்று. இல்ல, வெறும் 35,000 கண்ணாடி தான் திறக்க முடியும், அதுக்கு மேல திறக்க முடியாது. அதுக்கு பின்னாடி அவர் பேசுறதை விட்டுட்டார். அதுக்கு கீழே இருக்கின்ற நூற்றுக்கணக்கான ஏரிகள் கனமழையால் அந்த ஏரிகள் நிரம்பி உபரி நீர் வெளியே வந்து அடையாறிலே சேர்ந்து குடியிருப்பு பகுதியிலே புகுந்ததுதான் அன்றைய நிலை. அதே போல இன்னைக்கு தாமிரபரணி ஆறு அந்த ஆற்றங்கரை ஓரமாக இருக்கின்ற மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்று முகாமிலே தங்க வைத்திருக்க வேண்டாமா? 14ஆம் தேதியே தென் மாவட்டங்களில் கனமழை பொழியும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டு விட்டது. அரசாங்கத்துக்கு தெரியும். அப்ப தாழ்வான பகுதி தாமிரபரணி ஆற்றின் இருபுறமும் இருக்கின்ற கரை ஓரமாக வசிக்கின்ற மக்களை பத்திரமாக நீங்க அழைத்துக் கொண்டு பத்திரப்படுத்த வேண்டாமா? 1 லட்சம் கண்ணாடி தண்ணீரை நீங்க திறந்து விட்டுட்டீங்க. அந்த 1 லட்சம் கண்ணாடி தண்ணி தாமிரபரணியிலே ஓடி வருகின்றது. இருபுறங்களில் இருக்கின்ற மழைநீர் உள்ளே புகின்றது. ஆக சுமார் 2 லட்சம் கண்ணாடி தண்ணி தாமிரபரணி ஆற்றிலே வெள்ளமாக வருகின்ற பொழுது அந்த திருநெல்வேலி மாநகர பகுதியில் உள்புற இருக்கிற சாலைகள் எல்லாம் நிரம்பி வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு பல பேர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு விட்டார்கள். பல உயிர்கள், அங்கே விலை மதிக்க முடியாத உயிர்கள் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு 33 உயிர்கள் போவதாக பத்திரிகையை பார்த்தேன். திருநெல்வேலியிலே 16 உயிர்கள் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிர்கள் இந்த வெள்ளத்தால் இழந்திருக்கிறோம் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். ஆக இந்த விடியா திமுக அரசு சரியான முறையிலே முன்னேற்பாடு செய்யப்பட்டிருந்தால் இந்த விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஒரு திறமையில்லாத அரசாங்கம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பாக கொடுத்தும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே இன்றைக்கு மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். அதனால் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு
கடும் சோதனைக்கு உட்பட்டிருக்கிறார் என்பதை நேரத்தில் கேட்டு, அதோட தென் மாவட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் ஏல் 2 பகுதியிலுமே சுமார் 110 சென்டிமீட்டர் மழைக்கு மேல் பொழிந்திருக்குது. அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கும் சாலை வசதி இல்லாம, மின்சார வசதி இல்லாம, மருத்துவ வசதி இல்லாம துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 8 நாட்கள் ஆகிலும் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கல. அப்படி நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அதோட இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் இந்த விடியா திமுக அரசாங்கம் நிதி இல்லை நிதி இல்லைங்கிற, நிதி இல்லை நிதி இல்லைங்கிற. நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு ஒரு நிபுணர் குழு அமைச்சார். அண்ணா திமுக ஆட்சியில அதிகமா கடன் வாங்கிட்டாங்க, மக்கள் எல்லாம் கடன் சுமையை தாங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு, அதிலிருந்து மக்களை விடுவதற்கு, நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு வல்லுநர் குழு கொண்ட, நிபுணர் குழு கொண்ட, வல்லுநர் குழு கொண்ட ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழு வந்த பிறகு அந்த குழு 2,30,000 கோடி கடன் வாங்குதான் அந்த குழுனுடைய வேலை. 2,30,000 கோடி கடனை வாங்கிட்டு நிதியே இல்லாத ஒரு அரசாங்கம். அதோட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனுக்குடன் நிவாரணம் கொடுக்க வேணும், அரசாங்கத்தை கொடுக்க வேணும். இன்னைக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிக்குள்ளான மக்களுக்கு மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள். நம்மை உருவாக்கியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு உடனுக்குடன் அதை செயல்பட்டிருந்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அது உடனுக்குடன் நாங்கள் செயல்படுத்தினோம். அந்த மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்தாங்க. இன்னொன்னு சொல்றார், அண்ணா திமுக அரசு ஏன் மத்திய அரசோட கண்டிச்சுக்கல, ஏன் நிதி கேட்கல? நாங்க ஏற்கனவே தெரிஞ்சு சொல்லிட்டோம், இது மக்களுடைய பிரச்சனை, இது அரசியலாக்க கூடாது. இது மக்கள் கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய மாநில நிதியிலிருந்து தேவையான நிதி ஒதுக்கி செயல்பட்டு வேணும். மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி மாநில அரசு தப்பிக்க பார்க்கிறது. அதே போல மத்திய அரசும் மக்களுடைய பிரச்சனையை உணர்ந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தீர்மானத்திலே கொண்டாந்திருக்கிறோம். உங்களை போல நாட்டு மக்களை மறந்த கட்சி அண்ணா திமுக கட்சியில, அண்ணா திமுக அரசாங்கம் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நேசக்கரம் நீட்டுகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக அரசு, அண்ணா திமுக அரசாங்கம். மத்திய அரசிலிருந்து நிதி வரும் என்று எதிர்பார்க்காமல் மாநில அரசாங்க நிதியிலிருந்து மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2007-8 மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சி, திமுக கூட்டணி இருக்குது. மாநிலத்தில் திமுக ஆட்சி. அப்பொழுது கனமழை, அந்த கனமழையில 1139 கோடி நிவாரணம் கேட்கிறாங்க. அப்ப வெறும் 142 கோடி தான் கொடுத்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில. 2008-9 நிசா புயல், திமுக ஆட்சி, மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக அந்த கூட்டணியில அங்க வைக்கின்றது. அப்பொழுது 3789 கோடி கேட்கிறாங்க, வெறும் 570 கோடி தான் கொடுத்தாங்க. ஆக இப்படி மத்திய அரசாங்கம் கேட்கிற நிதியெல்லாம் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த சரித்திரமே கிடையாது. அதே போல அதிமுக ஆட்சியிலும் அதே போலதான். அதிமுக ஆட்சியிலையும் பல புயல்கள் வந்தது. 2011-12 அப்பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கும் பொழுது 5248 கோடி நமக்கு நிவாரண தொகை மத்திய அரசிலிருந்து கேட்டோம். அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் வெறும் 500 கோடி தான் நிவாரணமாக கொடுத்தாங்க. 2012-13 வறட்சி, அந்த வறட்சி காலத்தில் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது அந்த காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது 19,988 கோடி நம்ம வறட்சி நிவாரணம் கேட்டோம். அப்போ வெறும் 655 கோடி தான் மத்திய அரசு ஒதுக்கீடு செஞ்சது. 2015-16 வெள்ளம், அப்போ 25,919 கோடி நாம் கேட்ட நிதி மத்திய அரசாங்கம் கொடுத்தது 1737 கோடி தான்.
பிஜேபி அரசாங்கம் இருந்தது. 2016-17 வறட்சி 39,525 கோடி மாநில அரசு, அம்மாவுடைய அரசு கேட்டது. அவர்கள் விடுவித்த தொகை 1748 கோடி. 2016-17 வர்த்தா, அந்த வர்த்தா புயல் போது நாம் கேட்ட நிதி 22,573 கோடி. மத்திய அரசு விடுவித்தது வெறும் 776 கோடி தான், பிஜேபி அரசாங்கம். அதே போல 2017-18 ஒக்கி புயல் கனமழை, அந்த காலகட்டத்தில் 9,302 கோடி நமக்கு நிவாரண தொகை கேட்டோம். ஆனா மத்திய அரசு விடுவிச்சது 133 கோடி. அப்போ பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியிலே. 2018-19 கஜா புயல் டெல்டா மாவட்டமே புரட்டி போட்டு விட்டு போயிட்டு, அப்படிப்பட்ட கஜா புயல்ல அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்வதற்கு இழப்பீட்டு தொகையாக 14,899 கோடி நம்ம கேட்ட நிதி. ஆனால் அப்பொழுது இருந்த மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் 1,146 கோடி தான் கொடுத்தது. அதே போல 2020 நிவர் புரவி 2 புயலுமே நம்ம கேட்ட நிதியை கொடுக்கல. ஆகவே மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, மாட்டாந்தாய் போலதான், மாட்டாந்தாய் பிள்ளைகளை போலதான் தமிழ்நாட்டை பார்க்கிறாங்க. கேட்கின்ற நிதி எப்பொழுதும் மத்திய அரசாங்கம் கொடுத்த வரலாறு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மனிதாபிமானத்தோடு மாநில அரசுக்கு தேவையான நிதி உதவியை அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டு மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய கொள்கை. இவர்களை போல அரசியல் செய்வதற்கு நாங்கள் அல்ல. மக்களுக்காக ஆட்சி என்ற கட்சி அதிமுக கட்சி, அரசு அதிமுக அரசு. எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அது மத்திய அரசுடைய கடமை என்பதை அவர்கள் உணர்ந்து தேவையான அளவுக்கு மத்திய அரசு இந்த பேரிடர் காலத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்க விரும்புகிறேன். அதே போல இன்றையும் சொல்லுகிறார், இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் 26 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்துதான் இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. பல்வேறு கருத்து வேற்றுமையில் உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சிருக்குது. அந்த கட்சியில இப்பொழுதே புகைச்சல் வந்துடுது. 19ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்திலேயே ஒரு புகைச்சல் வந்துடுது. அப்ப என்ன சொல்றாரு, நிதிஷ்குமார் பேசுகின்ற பொழுது இந்தியில பேசுறாரு. அப்போ திரு DR பாலு MP அவர்கள் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லுன்னு சொல்றாங்க. கூடாது கூடாது, நீங்க வேணா ஹிந்தி படிச்சுட்டு வாங்க அப்படின்னு என்னுடைய பேச்சை மொழிபெயர்க்கார் என்று திட்டவட்டமா சொல்லிட்டார். இதுதான் நிலைமை. இப்பொழுதே புகையை தொடங்கி விட்டது. எப்பொழுது பார்த்தாலும் விடியா திமுக அரசு, திமுக முதலமைச்சர் தமிழ் தமிழ் என்று பேசுவார். அங்கே ஏன் குரல் கொடுக்கவில்லை? இதுதான் திமுக இரட்டை வேடம் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. அதே போல இன்னொன்றும் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு யார் பிரைம் மினிஸ்டர்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள், மக்களுக்காக தான் கட்சி, மக்களுக்காக தான் அரசாங்கம், பிரைம் மினிஸ்டருக்காக அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிப்பார்களோ அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்துவதற்கு எங்களுடைய நாடாளுமன்ற தேவை. அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். இங்க இருக்கின்ற வாக்களித்த அந்த வாக்காளர் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரதான எண்ணம். அதேபோல தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும், தேவையான நிதியை மத்திய அரசிலிருந்து பெற வேண்டும். தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு யார் பிரைம் மினிஸ்டர் என்று பார்க்கவில்லை, மக்கள் தான் வாக்களிக்கின்றார்கள். வாக்களிக்கின்ற மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். நாம் கூட்டணியில் அங்க வச்சுக்கிறோம், வெற்றி பெற்றாங்க, ஆட்சி வந்துறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான செயல், பாதிக்கப்படுகின்ற செயல் வருகின்ற பொழுது கூட்டணி தர்மம் என்ற நிலையில தள்ளி விட்டுறாங்க. அப்ப நாம பாதிக்கிறோம். இனி அந்த நிலை கிடையாது. இன்றைக்கு தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்ல, தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் கிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கின்ற மக்கள் தான் எஜமானர்கள். அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாடாளுமன்றத்திலே மக்கள் துணையோடு வெற்றி பெற்ற எங்களுடைய நாடாளுமன்ற அங்கே குரல் கொடுப்பார்கள். இன்னும் எண்ணி பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சுமார் 37 நாடாளுமன்ற இருந்தார்கள்.
அப்பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. அந்த நதிநீர் பிரச்சனைக்காக சுமார் 22 நாட்கள் நாடாளுமன்றமே ஒத்திவைக்கப்பட்டது. இது அதிமுக சாதனை. ஓட்டு போட்ட மக்களுக்கு தீர்வு காண்பதற்காக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு விவசாய பொருடி மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி 22 நாட்கள் நாடாளுமன்றத்திலே ஒத்திவைக்கப்பட்ட காட்சி இன்றைக்கும் நினைவு கொள்ள கடைப்பட்டிருக்கிறது. திமுக நீட் தேர்வு என்று சொல்லுகிறீர்களே, நீட் தேர்வுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்திலே ஒத்திவைக்கின்ற தெம்பு திராணி உங்களுக்கு இருக்குதா? கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து என்று சொல்லுங்கள். தேர்தல் வருகின்ற பொழுது சொன்னீர்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திரு ஸ்டாலின் சொன்னாரு, திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு முதல் கையெழுத்தினாரு. இப்ப 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறேன். 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டு யார்ட்டு கொண்டு கொடுப்ப சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள். அதுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். என்ன ரகசியம்? 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்குறதா ரகசியம்? எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் என்பதை, எப்படியெல்லாம் ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்து, இன்னொன்றையும் சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்தில் சிறுபான்மை மக்கள் பற்றி பேசுகின்ற பொழுது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பேசுறார். எதிர்கட்சி தலைவருக்கு திடீர்னு எப்படி சிறுபான்மை மக்களுக்கு பாசம் பொங்கிட்டு சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவி காலத்திலும் சரி, அம்மா அரசு இருக்கின்ற பொழுதும் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு நாம் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகிவிட்ட பிறகு ஸ்டாலினுக்கு தூக்கமே போச்சு. ஏன்னா சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தார். ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டு காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல. அவர் வைத்த கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றல. ஆகவே சிறுபான்மை மக்களுடைய வாக்கு சிதறிவிடும் என்ற அச்சத்தில் இன்றைக்கு ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கிற காட்சியை பத்திரிகை ஊடகத்திலும் பார்க்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். ஏற்கனவே 25/9/2023 அன்று தலைமை கழகத்தில் நடைபெற்ற அந்த தலைமை கழக நிர்வாகிகள் முன்னோடி கட்சி நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். ஸ்டாலின் அவர்களே, சிறுபான்மை மக்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடல் போறார், விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார்கள் என்று. அதை சிறுபான்மை மக்கள் விழித்துக் கொண்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கின்ற கட்சி என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதனால் ஸ்டாலின் இன்னைக்கு பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். அச்சத்திலே துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதே போல இந்த விடியா திமுக அரசுல பாத்தீங்கன்னா இது அரசாங்கம் குழு அரசாங்கம். எதுக்கு எடுத்தாலும் ஒரு குழு போட்டுவார், அதோட முடிஞ்சு போச்சு. குழு போடுறதா இந்த முதலமைச்சருடைய வேலை. குழு அரசாங்கம் தான்.
இந்த ஆட்சியில என்ன திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்களா? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா இருந்த காலத்திலிருந்து அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எனக்கு முன்னாலே பேசுகள் குறிப்பிட்டார்களே, அழகாக குறிப்பிட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரம்மாண்டமான சாலை, இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதோட பொதுப்பணித்துறையில் மூலம் ஏராளமான திட்டங்கள், பல்வேறு துறையில் சாதனைகள். இந்தியாவிலேயே தேசிய அளவில் பல துறைகளில் அதிகமான தேசிய விருதுகள் பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. திரு ஸ்டாலின் அவர்களே, உள்ளாட்சி துறையில் மட்டும் 140 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறோம். போக்குவரத்து துறையில தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறோம். மின்துறையில தேசிய விருது, உயர்கல்வியில தேசிய விருது, சமூக துறையில தேசிய விருது, இப்படி பல துறைகளில் தேசிய விருதுகளை பெற்று சிறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்ற பெயரை பெற்றிருக்கிறோம். உங்களுடைய ஆட்சியில் ஏதாவது இருந்ததா? எதையாவது குறிப்பிட முடியுமா? ஒரு பெரிய திட்டமாக செயல்படுத்துறீங்களா? எத்தனை பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். இங்க இருக்கின்ற மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் 62,000 கோடியில மெட்ரோ ரயில் திட்டம் கட்ட 2 அந்த 118 கிலோமீட்டர் அந்த ரயில்வே பாதை அமைத்து ஆங்காங்கே ரயில் நிலையம் கட்டுவதற்காக 62,000 கோடி அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக கொண்டு வந்து அடிக்கல் நாட்டிய கட்சி அதிமுக அரசாங்கம். அதிமுக கட்சி ஒரு திட்டத்தை சொல்லு. எத்தனை கல்லூரிகள் எனக்கு முன்னாலே பேசினார்கள். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி அம்மா இருக்கின்றது. அம்மா மறைவு வரை, அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 17 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்திருக்குது. பல கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டாந்திருக்கிறோம். அதே போல கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் 3 கொண்டாந்திருக்கிறோம். கால்நடை மருத்துவ பூங்கா கொண்டாந்திருக்கிறோம். என்ஜினியரிங் கல்லூரி, அதே போல பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, பொறியியல் கல்லூரி என்று ஏராளமான கல்லூரி திறந்ததன் விளைவு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. 2030 அடைய வேண்டிய இலக்க 2019-20 நம்ம அடைஞ்சோம் இல்லையோ? 2011 அம்மாவுடைய அரசு அமைகின்ற பொழுது வெறும் 134 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்ப அம்மா இருக்கின்ற பொழுது கல்வியில புரட்சி மறுவளர்ச்சி அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்த காரணத்தால் இன்றைக்கு தமிழகத்திலே சாதாரண ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டை இருக்கின்ற ஏழை குடும்பத்திலே விழுந்த மாணவன் கூட குறைந்த கட்டணத்திலே அரசாங்கத்தினுடைய கல்லூரியிலே படித்து இன்றைக்கு பட்டம் பெறுகின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2019-20 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிக்கின்ற முதல் மாநிலமா இருந்தது. இதெல்லாம் அதிமுக அரசாங்கத்துடைய சாதனை. அது மட்டுமல்ல, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 41%, 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழை மாணவர்கள் இரவுகள் பாராமல் விவசாய தொழில் ஈடுபட்டிருக்கின்ற ரத்தத்தை வீர சிந்தி அந்த விவசாய தொழிலாளிய மகன், விவசாயியுடைய மகன், ஏழை குடும்பத்திலே பிறந்த அந்த மாணவ மாணவிகள் அவர்களும் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவை நனவாக வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசாங்கம் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2160 பேர் அந்த ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர்களாக, பல் மருத்துவர்களாக. இதெல்லாம் சாதனை. உடைய ஆட்சியில் ஒரு சாதனையால் கோடிட்டு காட்ட முடியுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல இன்றைக்கு சென்னையில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள், தென் மாவட்டத்திலே 4 மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மத்திய அரசிடம் உதவி கேட்டுக் கொண்டிருப்பதாக பத்திரிகை செய்தி ஊடக செய்தி தினந்தோறும் வந்துட்டு இருக்குது. முதலமைச்சர் தெரிவிக்கிறாரு, சக அமைச்சரும் தெரிவிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஒருபடி முன்னே போய் உங்க அப்பா வீட்டு சொத்தையா நீங்க கொடுக்கணும்னு சொல்றாரு. எப்படி பேச வேண்டும் என்று ஒரு நாகரிகம் தெரியாத ஒரு அமைச்சர் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின். மக்கள் எப்படி துன்பப்பட்டிருக்கிறாங்க, நீ எதை வேணாலும் பேசிட்டு போயிடுவ. அதனால் யார் பாதிக்கப்படுறாங்க?
மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. நம்ம கேட்கிற இடத்துல இருக்கிற, கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க. முறையாக கேட்டு நாம் நிவாரணத்தை பெற்று மக்களுக்கு தேவையான உதவி செய்யணும். அது மட்டும் இல்ல, சென்னையில் மிக்ஜாம் புயல் 3ஆம் தேதி 4 மணிக்கு வந்துடுது, 4ஆம் தேதி மழை பெய்யுது, 5ஆம் தேதி தண்ணி தேங்கி நிக்குது. அது வரைக்கும் அதிகாரி போல. இன்னைக்கு இரவு தான் சீஃப் செக்ரட்டரி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை பேட்டி கொடுக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் தண்ணி அதிகமாக தேங்கி இருக்குதோ அங்கெல்லாம் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக NLC நிறுவனத்திலிருந்து ராட்சச மின் மோட்டரை கேட்டுன்னு சொல்றாங்க. என்னைக்கு 5ஆம் தேதி இரவு அவர் பேட்டி கொடுக்கிறார். அது வரைக்கும் முன்னேற்பாடு செய்யல. 5ஆம் தேதி காலையில 11:30 மணிக்கு நாடாளுமன்றத்தில் திரு DR பாலு MP அவர்கள் பேசுறார். திமுக சார்பா இன்றைக்கு மிக்ஜாம் புயல்ல கடுமையா பாதிக்கப்பட்டாங்க, எங்களுக்கு 6300 கோடி கொடுங்கிற. எந்த அடிப்படையில் மத்திய அரசுக்கு உதவி கேட்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணி வடிஞ்ச பிறகு என்னென்ன துறையில எவ்வளவு சேதம் கணக்கிட்டு முறையாக மத்திய அரசுக்கு கேட்டா தான் மத்திய அரசு கொடுக்கும். நல்ல முறையா கேட்டாவே மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் கிடைக்காது, நிதி கிடைக்காது. நீ போற போக்கில் கேட்டா எப்படி நிதி கிடைக்கும்? இதெல்லாம் எதற்கு? விளம்பரப்படுத்துவதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது. நிதி கிடைக்கல என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்கு, இவர்கள் செய்த தவறை மற்றவர்கள் மீது பழி போட்டு தப்பிப்பதற்கு நாடாளுமன்றத்தை பேசியிருக்கிறார். இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதையெல்லாம் வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த விடியா திமுக அரசு செயல்படாத காரணத்தில்தான் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை இந்த நேரத்தில் சொல்லி, நேரம் அதிகமாகி போச்சு. இன்னும் இதெல்லாம் படிச்சா 1 மணி நேரம் ஆகும். பேசலாம் 1 மணி நேரம். நிறைய குறைகள் இருக்குது, இந்த அரசாங்கத்தின் மீது நிறைய குறைகள் இருக்குது. செயலற்ற முதலமைச்சர் இருக்கின்ற காரணத்தினாலே மக்கள் படுகின்ற துன்பங்கள் ஏராளம். அத்தனையும் சொல்லணும்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். பசியோடு இருக்கிறீங்க. உங்கள் பசியோடு இருக்கின்ற இந்த நிலையில உங்களை மேலும் அந்த பசியில வாட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. ஆகவே அது மட்டுமல்ல, இப்படி உதயநிதி ஸ்டாலின் கேட்கறீங்க, உங்க அப்பாவுக்கு பேனா வைக்கிறதுக்கு, உங்க தாத்தாவுக்கு பேனா வைக்கிறதுக்கு பணம் எங்கிருந்து? 83 கோடி. எழுதாத பேனாவை கடல்ல வைக்கிறதுக்கு 83 கோடி. மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாம வீடு இழந்து, கால்நடை இழந்து, இன்றைக்கு விவசாயிகள் பயிரெல்லாம் இழந்து, உப்பளத்துல அந்த தண்ணியில உப்பெல்லாம் கரைஞ்சு போய் தொழிற்பேட்டையில தொழில் செய்ய முடியாத நீர் இறங்கி இந்த இந்தெல்லாம் பழுதடைந்து அவர்கள் இந்த அரசாங்கத்தில் நிதி கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்களே, அந்த ஏக்கமெல்லாம் உங்களுக்கு கல்லு தெரியல. கடல்ல கொண்டு போய் 83 கோடியை எழுதாத பேனா வைக்கிறீங்க. அதோட உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா பேசிட்டு இருக்காரு. யாரோட விளையாட வேண்டாம், மக்கள் துன்பமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் விளையாட்டு வேணும். கார் ரேஸ் சொல்றாங்க, சென்னை மாநகரத்தில் கார் ரேஸ் சொல்றாங்க. ஃபார்முலா காரா, ஃபார்முலா 4 நினைக்கிறேன். அந்த கார் ரேஸ் சொல்றதுக்கு 42 கோடி செலவழிக்கிறார். 42 கோடியில அந்த கார் பந்தயம் நடத்துவதற்கு சாலை அமைக்கிறாங்க. யார் விட்டு பணத்தை யார் கொடுக்குது? இன்னைக்கு மக்களுடைய வரி பணம் எப்படி ஊதாரித்தனமாக செயல்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு இந்த அரசாங்கம் உதவி செய்யல. அவள் விளம்பரத்தை தேடுவதற்கு அரசாங்க பணத்திலே அவருடைய குடும்பத்திற்கு நினைவு பேனா வைக்கிறதுக்கு இதுக்கு செலவு செய்ய தயாராக இருக்கிறாங்க. ஆகவே நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இந்த அனைவரும் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துள்ள அனைவருக்கும், மேடையில் வீட்டிருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறக்கின்ற புத்தாண்டு அதிமுகவுக்கு மகிழ்ச்சியாண்டாக இருக்கும். அதே போல கழகத்துடைய நிர்வாகிகள் வருகின்ற இருக்கின்ற நகரச்சால், ஒன்றிச்சால், பேரூராட்சியாளர், பகுதி செயலாளர்கள் தலைமை கழகம் அறிவித்தபடி அற்புதமாக பூத் கமிட்டி அமைத்திருக்கின்றீர்கள், மகளிர் குழு அமைத்திருக்கின்றீர்கள், பாசறை அமைத்திருக்கிறீர்கள். அதற்கு என் சார்பாக, தலைமை கழகத்தின் சார்பாக அவளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பூத் கமிட்டி அமைப்பதனுடைய நோக்கம், பூத் கமிட்டி வலிமையாக இருந்தால்தான்
தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய முடியும். ஒரு கட்டடம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அஸ்திவாரம் வலிமையா இருக்கணும். அப்பதான் அதுக்கு மேல் இருக்கின்ற கட்டடம் வலிமையா நிற்கும். அதே போல ஒரு கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பூத் கமிட்டி வலிமையாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டு அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்றேன். அதே போல அடுத்த செயற்குழு பொதுக்குழுல சிறப்பு அழைப்பாளர்களையும் அழைக்கப்படும். அடுத்த செயற்குழு பொதுக்குழுல சிறப்பு அழைப்பாளர்களும் அழைக்கப்படும். செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு அனைவரும் வாகனங்களில் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare. This holiday season, come meet the Merry Mermaids Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom.